அத்தியாயம் 8. மறுநாள் காலை 8 மணிக்கு மேல்தான் விழித்தான் ஷியாம். வாசல் கேட்டில் கட்டின பையில் பால் பாக்கெட் இருந்தது, செய்தித்தாள் இருந்தது. எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். பல் விளக்கினான், காப்பி போட்டு குடித்தான். படுக்கை அறைக்கு சென்று எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைத்தான். குளித்தான். ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தது, தோசை ஊற்றி சாப்பிட்டான். ஃபோன் எடுத்து சில நண்பர்களுக்கு, அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னான். பகல் கொஞ்சம் திகில் குறைந்திருந்தது. நேற்றைய இரவின் உதறல் இல்லை, ஆனால் உள்ளே ஒரு அவசர துடிப்பு நிச்சயமாய் இருந்தது. விஜயராகவன் என்கிற நண்பனை போனில் அழைத்தான். அரை மணியில் விஜயராகவன் வந்தான். இருவரும் ஹாலில் பேசிக்கொண்டே செஸ் விளையாடினார்கள். மதியம் அவனுடன் புறப்பட்டு சென்று அவன் வீட்டில் சாப்பிட்டான். மாலையில் இருவருமாய் சினிமா போகலாம் என்று பேசிவிட்டு மீண்டும் வீடு வந்து உறங்க முயற்சித்து முடியாமல் போய் புத்தகம் படித்தான். மாலை புறப்பட்டு சென்று விஜயராகவனுடன் ஒரு தமிழ் சினிமா பார்த்துவிட்டு திரும்பினான். அன்றும் ஹாலில் படுத்துக்கொண்டான். கல்யாண பத்திரிகை எடுத்து முகூர்த்த நேரம் பார்த்தான். காலை 9 to 10:30. மறுநாள் 7:30க்கெல்லாம் புதிய உடையில் தயாராகி வீட்டை பூட்டிக் கொண்டு கார் எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் வந்து கல்யாண மண்டபம் வந்தான். வாசலிலேயே வரவேற்கும் மேஜை அருகே நின்ற ஷியாமின் மாமனார் வந்து, வாங்க மாப்பிள என்று எட்டி பார்த்துவிட்டு, எங்கே மாயா என்றார். மாமாவுக்கு எப்பவும் விளையாட்டுத்தான் என்று சிரித்தான் ஷியாம். இதில் என்ன மாப்பிள விளையாட்டு இருக்கு? எங்க மாயா அழைச்சிட்டு வரலையா? என்ன மாமா திருப்பி திருப்பி இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க? கிண்டலா? புரியல மாப்பிள, என்ன சொல்றீங்க? மாயாவைத்தான் முந்தா நாள் ராத்திரியே அனுப்பி வச்சுட்டேனே. இப்போ நீங்கள் தான் தமாஸ் பண்ணுறீங்க, உடம்புக்கு எதுவும் இல்லையே. சீரியஸாக தான் பேசுகிறீங்களா என்ற ஷியாம் கல்யாண கூட்டத்தில் பெண்கள் பகுதியில் திரும்பி திரும்பி பார்த்தான். எங்க மாமா மாயா இன்னும் மண்டபத்துக்கு வீட்டில இருந்து வரலையா? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள் என்றார் கோபால்சாமி பதட்டத்துடன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. நான் திங்கக்கிழமை வர்றேன், நீ வேணா முன்னாடி போன்னு சொன்னேன். சரின்னா முந்தா நாள் நான் ஆஃபீஸில் இருந்து வந்தேன். ரெடியாக இருந்தா பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து 1ஆம் நம்பர் ஸ்ரீரங்கம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போனேன். இப்போ புரியுதா தெளிவா? இனிமே தமாஸ் பண்ண மாட்டீங்களே. எங்க மாயா? மாப்பிள என்று பதறின கோபால்சாமி அவன் கையை பிடித்து தனியாக அழைத்து சென்று, முந்தா நாள் இங்கே மாயா வரல மாப்பிள, நிஜமா தான் சொல்கிறீங்களா என்றான் கலவரமான குரலில் ஷியாம். ஐயோ, நிஜமாவே இங்கே வரலங்கிறேன். என்ன மாமா இது? எனக்கு பதறுது. ஸ்ரீரங்கம் பஸ்ஸில் நான் ஏற்றி விட்டேன். நம்ம வீட்டுக்கு வராமல் எங்கே போவா? ஒருவேளை சித்தப்பா வீட்டு கல்யாணம்னு உங்கள் தம்பி வீட்டில் போய் தங்கிட்டாலோ? இல்லைங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமை பூரா நம்ம வீட்டுக்கு வராமல் இருப்பாளா? இருங்க வரேன் என்று சென்ற கோபால்சாமி சற்று நேரத்தில் 15-20 பெண்கள் ஆண்களுடன் வந்தார் பதட்டமாக. என்ன மாமா, எங்கேயும் வரலங்க மாப்பிள. என்ன இது? எனக்கு எதுவுமே புரியலையே என்று மயக்கம் வருபவன் போல தடுமாறினான் ஷியாம். மாயாவின் தம்பி கதிரேசன் அவனை தாங்கி பிடித்தான். அப்பா, இங்கே கல்யாண வீட்டில் பிரச்சனையாகிட வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போய் என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். கோபால்சாமியின் வீட்டிற்கு வந்தனர். ஆள் ஆளுக்கு பதட்டமாக கலவரமாகி பேசிக்கொண்டார்கள். கதிரேசனும் ஷியாமும் யார் யாருக்கோ ஃபோன் செய்தார்கள். மாயா எழுதியிருந்த லெட்டரில் கல்யாணத்துக்கு முடிஞ்சா சனிக்கிழமை சாயங்காலம் வருவோம், இல்லைன்னா திங்கள் காலையில் வருவோம்னு 2 விதமாகவும் எழுதியிருந்ததால நேற்று புறா மாப்பிள்ளைக்கு ஃபோன் செஞ்சு எப்போ வரீங்கன்னு கேட்கணுன்னு கூட எனக்கு தோணலையே என்று புலம்பினார் கோபால்சாமி. கதிரேசன் வெளியே எங்கோ போய் திரும்பி வந்தான் 1/2 மணி நேரம் கழித்து. அப்பா, இங்கே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர். அவரை பார்த்து விவரம் சொன்னேன். திருச்சியில் அக்கா ஏரியா கண்ட்ரோலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார். அவரும் ஃபோன் செஞ்சு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறதா சொன்னார். காரில் கோபால்சாமி, ஷியாம், கதிரேசன் மூவர் மட்டும் திருச்சி புறப்பட்டனர். ஷியாம் நெற்றியில் அடித்துக்கொண்டு, நான் ஒரு மடையன், வழக்கமாக பல தடவை அவள் தனியாக வந்திருக்கிறதால இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கம் தானேன்னு தனியாக அனுப்பிச்சிட்டேன். முத்து செட் போட்டிருந்தா, அனுப்பி வச்சுட்டு புறப்பட்டு வர்றான்னு ஒரு ஃபோன் அடித்து சொல்ல தோணலையே. ஐயோ, எனக்கு வயிறே கலங்குது என்றான். அமைதியாக இருங்காத்தான், ஒன்றும் விபரீதமாக கற்பனை செஞ்சுக்க வேண்டாம் என்று தைரியம் சொன்னான் கல்லூரியில் படிக்கும் கதிரேசன். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் இளந்தொந்தியுடன் இருந்தார். மூக்குப்பொடி பழக்கத்தின் தடயங்கள் மூக்கின் விளிம்புகளில் தெரிந்தன. பதறாம சொல்லுங்க என்றார். ஷியாம், கோபால்சாமி, கதிரேசன் மூவருமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடித்தார்கள். அருகாமை மேஜையில் அமர்ந்திருந்தார் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன். சென்னையில் இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு 1 வாரம் முன்புதான் மாற்றலாகி வந்திருந்தார். தயாளன் தாடை மத்தியில் லேசாய் ஒரு பள்ளம், உயரமாக ஒல்லியாக இருந்தார். கழுத்தில் மெல்லிய தங்கச்சங்கிலி அணிந்திருந்தார். போலீஸுக்கு உரிய பிரத்யேக முரட்டுத்தனம் இன்னும் முகத்தில் ஒட்டிக்கொள்ளாமல் இருந்தார். இன்ஸ்பெக்டரின் கேள்விகளையும் அந்த மூவரின் பதில்களையும் தன் வேலைகளுக்கு நடுவில் உன்னிப்பாக கவனித்தார் தயாளன். மிஸ்டர் ஷியாம், உங்க மனைவியை எத்தனை மணிக்கு பஸ் ஏற்றி விட்டீங்க? 6-6:30 மணி இருக்கும் சார். எங்கே ஏறினாங்க? சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டாந்து ஏற்றி விட்டேன் சார். 1ஆம் நம்பர் டவுன் பஸ்லையா? ஆமாம். உங்கள் மனைவி என்னென்ன வச்சுருந்தாங்க? ப்ரௌன் கலரில் ஒரு சூட்கேஸ், ஒரு லெதர் ஹேண்ட்பேக், இது 2ம். ரைட்டு. நகைகள் அதிகமாக போட்டிருந்தாங்களா? ஒரு லாங் செயின், ஒரு முத்து நெக்லஸ், முத்து வளையல்கள், 2 ஜோடி முத்து கம்மல்கள்.
என்ன கலரில் சேலை கட்டியிருந்தாங்க? கருப்பு கலர் சேலை சார் அது. அதில் உடல் முழுக்க சின்ன சின்ன பச்சை பூக்கள் போட்டிருக்கோம். ஸ்ரீரங்கம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் செஞ்சதுமே நான் விசாரணைகளில் இறங்கிட்டேன். முந்தா நாளோ நேற்றோ எந்த விபத்தும் நடக்கலை. நம்பிக்கையாக இருங்க, கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் மனைவியோட ஃபோட்டோ ஒன்று வேணும். வீட்டில் இருக்குது சார், கொண்டு வந்து தரேன். ரைட், நீங்கள் சொன்ன விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு புகார் எழுதி கொடுங்க. அதிகபட்சமான நடவடிக்கைகள் எடுத்துக்கிறேன். உங்கள் மனைவியை ஏற்றி அனுப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஷியாம்? ஷியாம் தன் நண்பர்களுடன் புத்தாண்டு கொண்டாடியதை தெரிவித்தான். ஞாயிறு முழுவதும் செஸ் விளையாடியதை, சினிமா சென்றதை சொன்னான். ரைட்டர் கொடுத்த காகிதத்தில் புகார் எழுத துவங்கினான். இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் கோபால்சாமியை ஜாடை காட்டி தனியாக ஸ்டேஷனுக்கு வெளியே அழைத்து வந்தார். உங்கள் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்? ரொம்ப தங்கம் சார், அவரை தப்பாக நினச்சிடாதீங்க. கேட்க வேண்டியது என் கடமை சார். வரதட்சணை பிரச்சனை எதுவும் இல்லையே? சேச்சே, கிடையவே கிடையாது. இது வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு அவர் வாயை திறந்து கேட்டதில்ல. ரொம்ப சந்தோஷமாக என் பொண்ணை வச்சிருக்கார் சார். அபாண்டமாக பழி சொல்கிறது தப்பு. உங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது பெண் தொடர்பு? ஐயோ, இல்லவே இல்லை சார். உள்ளே வந்தார்கள். ஷியாம் புகார் எழுதி முடித்திருந்தான். நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன், தகவல் தெரிவிக்கிறேன். மூவரும் புறப்பட்டு ஷியாமின் வீட்டிற்கு வந்தார்கள். ஷியாம் தன் பக்கத்து உறவினர்கள், நண்பர்கள் என்று ஃபோன் செய்து மாயா அங்கே வந்தாளா என்று உருக்கமாக விசாரித்தான். உடைந்து போய் அழுதான். அதை பார்த்து கோபால்சாமியுமால கதிரேசன் 2 பேருக்கும் தைரியம் சொல்லிக்கொண்டே இருந்தான். அத்தியாயம் 10. அதே தினம் மாலை மணி 6. இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் ஒலித்த டெலிஃபோனை எடுத்தார். ஹலோ சார், நான் மாயா பிரதர் கதிரேசன் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன். என்ன சார் ஆச்சு? சிஸ்டர் பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம் சார். பார்ப்போம். 1ஆம் நம்பர் பஸ் டிரைவர் கண்டக்டர்களை பாதிக்கு மேலே விசாரிச்சாச்சு. ஜிஹெச்சில் விசாரிச்சிட்டோம். திருச்சி டு ஸ்ரீரங்கம் வழியெல்லாம் எல்லா பஸ் ஸ்டாப்புகள்லையும் ரிக்ஷாக்காரங்க, பழவண்டிக்காரங்கன்னு ஒருத்தர் விடாமல் விசாரிச்சுட்டு இருக்கோம். திருச்சி பூரா எல்லா ஸ்டேஷன்களுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். மேக்சிமம் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நரசிம்மன் ரிசீவரை வைக்க பைக்கை நிறுத்திவிட்டு தயாளன் உள்ளே வந்தார். ஹெல்மெட்டை கலற்றினார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன விசாரிச்சிங்களா? ஆமாம் சார். ஷியாம் சொன்ன தகவல்கள் முழுக்க உண்மையாகத்தான் தெரியுது. அவர் ஃப்ரெண்டு லாரன்ஸையே பார்த்து கேட்டேன். ராத்திரி 10லேருந்து 12 வரைக்கும் அங்கே ஷியாம் சீட்டு விளையாடிக்கிட்டு அஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க. நேற்று முழுக்க அந்த விஜயராகவன்கிறவரோட அதுவும் சரியாக இருக்குது. செஸ்ஸு விளையாடிட்டு இருக்காங்க. ஈவினிங் சினிமாவுக்கு போயிருக்காங்க. கலகலப்பாக தான் இருந்திருக்காரு. அப்போது ஷியாமை நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. உடனடியாக சந்தேகத்திலிருந்து விலக்கிடவும் வேண்டாம் என்றார் தயாளன். மிஸ்டர் தயாளன், நீங்கள் டியூட்டியில் சேர்ந்து 6 மாதம் கூட ஆகலை. திருச்சிக்கு வந்து 1 வாரம் தான் ஆச்சு. எனக்கு 12 வருஷம் சர்வீஸு. அதனால் நான் சொல்கிறபடி விசாரிங்க. தகவல் தாங்க. சந்தேகப்படுறதா விளக்குறதான்னு எனக்கு யோசனை சொல்ல தேவையில்லை. முடிவுகளை நான் எடுத்துக்கிறேன். சற்றே வாடிப்போன முகத்துடன் தயாளன் சரி சார் என்றார். அடுத்த தினம் புது வருடத்தின் 3ஆம் நாள் ஏகாதசியும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளுமான அன்று விசாக நட்சத்திரத்தில் மரண யோகத்தில் காலை 7 மணிக்கு திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பேப்பர் போடும் தனசேகரனுக்கு வயிற்று உபாதை ஏற்பட்டு ஒதுக்குப்புறமாக அந்த சாக்கடை பள்ளம் அருகில் வந்தபோதுதான் சாக்கடையின் மேற்பரப்பில் லேசாக தெரிந்த அந்த லெதர் கைப்பையை பார்த்தான். தன் காரியம் மறந்து நீண்ட குச்சி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளிம்புக்கு இழுத்து மூக்கை பொத்தி கொண்டு செத்த எலி தூக்கி எடுத்து அருகே வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருந்த பைப்படிக்கு எடுத்து சென்று போட்டு கழுவினான். யாருதுடா லெதர் பேக்கு? கேட்டவர் காலையில் வாக்கிங் செல்லும் ரிட்டையர் வாத்தியார். அதிர்ஷ்டமாய் கிடைத்தது என்று மகிழ்ந்த தனசேகரனின் மகிழ்ச்சி வாடிற்று. உண்மை விளம்பினான். சாக்கடை பள்ளத்தில் கிடந்ததா? பொம்மநாட்டிங்க கைப்பை மாதிரின்னா தெரியறது. அது ஏன் அங்கே போச்சு? கொண்டா எப்படி? வாங்கி திறந்து பார்த்து, கிளியல, நல்லா இருக்கே, உள்ள சாமான்கள் இருக்கு, பணம் கூட இருக்கே. போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும்டா. இதை நான் ஒப்படைச்சிடுறேன், நீ உன் வேலையை பாரு என்றார் வாத்தியார். வாத்தியார் ரங்கபாஷ்யம் ஒலிக என்று மனதுக்கு 3 முறை கத்திவிட்டு தனசேகரன் பேப்பர் சுமந்த தன் சைக்கிளுக்கு நடந்தான். டெலிஃபோன் ஒலித்தது. ஷியாம் எடுத்தான். ஹலோ மிஸ்டர் ஷியாம், நான் இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் பேசுகிறேன். திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் ஒரு சாக்கடை குழியில் கிடந்ததா ஒரு கைப்பையை கொண்டாந்து கொடுத்தார் ஒரு வாத்தியார். உங்கள் மனைவி ஒரு கைப்பை எடுத்துகிட்டு போனதா சொன்னீங்க. கொஞ்சம் நேரில் வந்து பார்த்துட்டா நாங்கள் ஃபர்தராக இறங்க வசதியாக இருக்கும். இதோ வரேன் சார். ஷியாமும் கதிரேசனும் ஸ்டேஷன் வந்தார்கள். மை காட், இது மாயாவோட பேக் தான் சார். உள்ளே இருக்கிறதெல்லாம் அவள் பொருட்கள் தான். நோ டவுட். எங்கே கிடச்சிச்சின்னு சொன்னீங்க? திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் ஒரு சாக்கடை குழியில். எங்கே இருக்குது? கருமண்டபம் தாண்டினதும் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறினவளோட கைப்பை சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு எப்படி போக முடியும்? அது விசாரிச்சாதான் தெரியும். குறிப்பிட்ட அந்த சாக்கடை பள்ளத்தில் இருக்கிற சாக்கடையை முதல்ல எடுக்க சொல்லி நகராட்சிக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் போகலாம், நான் விசாரிக்கிறேன். தயாளன், சொல்லுங்கள் சார். என்னோட கொஞ்சம் வாங்க. பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள டாக்ஸி
ஆட்டோ ஸ்டாண்டுகளில் விசாரிச்சிடலாம். மாயாவோட ஃபோட்டோவை எடுத்துக்கங்க, ஹேண்ட்பேக்கும் எடுத்துக்கங்க. இருவரும் பைக்கில் ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டார்கள். ஷியாம் மனதில் இனிமேல்தான் உன் நடிப்பு பிரமாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டான். பஸ் ஸ்டாண்டை சுற்றிலும் இருந்த ஒவ்வொரு ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஸ்டாண்டை அடைந்து கீழ்கண்ட கேள்வியை கேட்டார்கள் இருவரும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இந்த ஹேண்ட்பேக்கும் இன்னொரு ப்ரௌன் சூட்கேஸும் எடுத்துக்கிட்டு தனியாவோ இல்லை வேற யார் கூடவோ 31ஆம் தேதி ராத்திரி உன் வண்டியில் ஏறினாளா? திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனுக்கு யார் சவாரி போனது? விதவிதமான உதட்டு பிதுக்கல்கள், பவ்யமான எதிர்மறை பதில்கள். ஹோட்டல் சில்வர் ஸ்பூன் வாசலில் இருந்த ஸ்டாண்டில் தன் வண்டியில் அப்போதுதான் ஊதுபத்தி கொளுத்தி செருகின நடராஜ், ஆமா சார், நான் தான் கொண்டு போய் விட்டேன் என்றான். நரசிம்மன் 24 பற்கள் தெரிய சிரித்தார். வெரி குட். தனியா வந்தாளா? இல்லை சார், ஒரு இளைஞன் கூட வந்தா. இவ கையில் இந்த ஹேண்ட்பேக்கும் சூட்கேஸும் இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன கலர் சேலை கட்டியிருந்தா? கருப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் எப்படி இருந்தான்? ஒல்லியா, முழுக்கை சட்டை, தாடி வச்சிருந்தான், கண்ணாடி போட்டிருந்தான். எங்கே சவாரி எத்தனை? இதே இடத்துல இருந்து தான் சார். எந்த பக்கத்துல இருந்து வந்தாங்க? ஹோட்டல் உள்ள இருந்து வந்தாங்க. எங்கே இறக்கி விட்ட? எக்ஸ்டென்ஷன் விளிம்பில். வழியில் ஏதாச்சும் பேசினாங்களா? கேட்டியா? சார், அந்த பொண்ணு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னுச்சு. அதுக்கு அந்த ஆள் என்ன நம்பு, நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நீ. தரேன் சார். அடுத்து இருவரும் ஹோட்டல் சில்வர் ஸ்பூனுக்குள் நடந்தார்கள். ரிசப்ஷனில் இளைஞர்கள். நரசிம்மன் கேள்விகளை வீச, எஸ் ஐ ரிமெம்பர் என்றான் ஒரு இளைஞன். அன்னைக்கு அந்த ஜோடி வந்தாங்க சார். அவன் தாடி வச்சிருந்தான், அவ கருப்பு சேலை. சூட்கேஸை இங்கே ஒப்படைச்சிட்டு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ரெஸ்டாரண்ட்டு ஹால் போனாங்க. அவங்க பேர்கள் தெரியணுமே, முடியுமா? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ண ஸ்டூவர்டுகளை கூப்பிட்டு அடையாளம் சொல்லி விசாரிச்சா நினைவிருந்தா டேபிள் நம்பர் சொல்லுவாங்க. டேபிள் நம்பர் தெரிஞ்சா புக்கிங் சார்ட்டு பிடித்து என்ன பேரில் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ், அன்னைக்கு டியூட்டியில் இருந்த ஸ்டூவர்டுகளை கூப்பிடுங்க. அரை மணியில் டேபிள் நம்பர் 9 என்பது அறிய முடிந்தது. மனோஜ்குமார் என்ற பெயரில் பதிவாகியிருந்தது அறிய முடிந்தது. அதிர்ஷ்ட நம்பர் தேர்வுக்காக பெயர்கள் குறிக்கப்பட்ட சார்ட்டில் இருந்து டேபிள் நம்பர் 9இல் மனோஜ்குமாருக்கு அடுத்த பெயராக மாயா என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டார்கள். மேலும் டிக்கெட் ரிசர்வேஷன் புக்கிங் மனோஜ்குமாருக்கு ஒரு விலாசம் தரப்பட்டிருந்தது. உத்தரவின்படி தயாளன் எல்லா விபரங்களையும் குறித்து கொண்டார். அன்றைக்கு விருந்தில் கலந்து கொண்ட அனைவரின் விலாசங்களும் தரப்பட்டன. 9ஆம் நம்பர் மேஜை விருந்தினர்கள் சாப்பிட்ட ஐட்டங்கள் முதற்கொண்டு கேட்டரிங் செக்ஷனில் பெற்றுத்தரப்பட்டது. மனோஜ்குமார் எப்படி இருந்தான், மாயா எப்படி இருந்தாள் என்கிற வர்ணனையை எல்லோரும் ஒரே மாதிரி சொன்னார்கள். ஸ்டேஷனுக்கு வரும் வழியில் நரசிம்மன் கேட்டார், இப்போ கேஸ் போற போக்கு புரியுதா தயாளன்? ஒரு முழுமையான யூகத்துக்கு இப்போதே வர முடியாது சார் என்றார் தயாளன். அது உங்களுக்கு, என்ன மாதிரி சர்வீஸ்காரங்களுக்கு இல்லை. என்னால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு 90% சரியான யூகத்தில் சொல்ல முடியும். தயாளன் மௌனமாக இருந்தார். என்ன உங்க யூகம்னு கேளுங்களேன். முழுக்க பயிற்சி அடையிற வரைக்கும் சுப்பீரியர்ஸை தொணன்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் தயாளன். சொல்லுங்க சார். மாயாவுக்கு தன் புருஷன் ஷியாமுக்கு தெரியாம ஒரு தவறான நட்பு இருந்திருக்கு. அதாவது கள்ளக்காதல். இப்படி கொச்சையா டேர்ம் யூஸ் பண்ணாதீங்க தயாளன். ஒரு போலீஸ் அதிகாரி நாசுக்கா பேசணும். ஸ்ரீரங்கம் போறதா பேர் பண்ணிட்டு அந்த தாடிக்காரனோட புது வருஷம் கொண்டாடி இருக்கா. அவன் வீடு திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கணும். அங்கே ஏதோ விபரீதம் நடந்திருக்கணுங்கிறது என் யூகம். கற்பழித்து கொலையா? இப்பத்தானே சொன்னேன் பாலிஷா சொல்லணும்னு. கத்துக்குட்டி ஆபீசருங்கிறது சரியா இருக்கு பாருங்க. சார், சும்மா என்ன மட்டம் தட்டாதீங்க. மெட்ராஸில் வாடகை காதலிங்கிற ஒரு கேஸை அட்டகாசமாக கண்டுபிடிச்சேனா. அணுகுமுறைக்கும் சர்வீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓஹோ, ரைட்டு. இப்போ இந்த மாயா கேஸில் 2 பேருக்கும் அப் டு டேட்டாக விவரங்கள் தெரியும் இல்லையா? இந்த நிமிஷத்துலேருந்து இதை முழுக்க உங்கள் அணுகுமுறையில் விடுறேன். சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நிச்சயமாக செய்வேன் சார். ஆனால் ஒரு நிபந்தனை. பாதி கிளறி விட்டு என்னால் முடியலைன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் 1 மாத சம்பளத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துடணும். சேலஞ்சுக்கு சம்மதமா? சம்மதம் சார். என்னை சுதந்திரமாக எங்க அனுமதிக்கணும். ஷியூர். ஆனால் எனக்கு ரிப்போர்ட் செஞ்சாகணும். அது செய்யாமலா? நான் தனிச்சு பண்ணிட்டா உங்கள் நிபந்தனைப்படி உங்கள் 1 மாத சம்பளம் எனக்கு தந்துடுவீங்க தானே? அதுதான் நியாயமான டீலாக இருக்க முடியும். இருவரும் ஸ்டேஷனுக்கு வந்தபோது அங்கே அவர்களுக்காக ஒரு செய்தி வைத்து கொண்டிருந்தார் ஏஎஸ்ஓ. சார், இப்போ ஃபோன் வந்துச்சு. திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற சாக்கடையை லாரி கொண்டாந்து அள்ளினாங்களாம். அப்போது ஒரு லேடியோட பிணம் கிடச்சிருக்கு. என்ன செய்ய போறீங்க தயாளன் என்று சிரித்தார் நரசிம்மன். முதல்ல எஸ்பிக்கு ஒரு தகவல், அப்புறம் ஆம்புலன்ஸு. ஸ்பாட்டுக்கு போய் பாடியோட கண்டிஷனை பார்த்துட்டு அவசியப்பட்டா ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிஹெச் டியூட்டி டாக்டரை கூப்பிடணும். பாடி அடையாளம் காட்ட ஷியாம அழைச்சிட்டு போகணும். சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு போலீஸ் நாய் தேவைன்னா பயன்படுத்தணும். துடிப்பாதான் இருக்கீங்க. கோ ஹெட் என்றார் நரசிம்மன்.
அத்தியாயம் 11. அதை ஒரு பிணம் என்று கூட சொல்ல முடியாது. துணி சுற்றிய ஒரு மாமிச திரட்டு. தண்ணீரை கொட்டி சுத்தப்படுத்தவே 3/4 மணி நேரமாயிற்று. முகத்தில் பாதி ஏதேதோ உயிரினங்கள் கடித்து குதறப்பட்டு சில இடங்களில் சதை விலகி எலும்பு தெரிந்தது. போஸ்ட்மார்ட்டத்துக்கே லாயக்கில்லாத உடல் என்றார் வந்து சேர்ந்த டாக்டர். கிணத்திலோ ஆத்திலோ கிடந்த பாடினா கூட பரவாயில்ல, சாக்கடைன்றதுனால ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. பத்தாததுக்கு ஏதேதோ ஜந்துக்கள் கடிச்சிருக்கு. இன்னும் நகம் உதிரல, ஆனா ரிகர் மார்டிஸ் செட் ஆயிடுச்சு. நிச்சயம் 48 மணி நேரத்துக்கு மேல. சுற்றி நின்ற கூட்டம் கான்ஸ்டபிள்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. அடையாளம் காட்டிவிட்டு அலறி அடித்து அழுது மயங்கிய சியாம் அவன் உறவினர்களால் அப்புறப்படுத்தப்பட்டான். டாக்டர் மூக்கில் துணி கட்டி கொண்டு தன் ஆராய்ச்சியை துவங்கினார். சூட்கேஸும் ஹைஹீல் செருப்புகளும் கழுவி போடப்பட்டிருந்தன. சாக்கடை முற்றிலும் அள்ளப்பட்டு மருந்தடிக்கப்பட்டதன் நெடி காற்றில் குப் குப்பென்று மூக்கை அடைத்தது. புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. வரவழைக்கப்பட்ட நாய் சாலை வரைக்கும் ஓடி படுத்து கொண்டது. நரசிம்மன் தயாளனின் நடவடிக்கைகள் யாவற்றையும் கவனித்து கொண்டு நின்றார். 1 மணி நேரத்திற்கு பிறகு ஓலைப்பாயில் துணி விரித்து தூக்கி வைத்து சுருட்டி ஒப்படைக்கப்பட்டது. தயாளன் 4 கான்ஸ்டபிள்களை அந்த ஏரியா முழுக்க உள்ள வீடுகளில் விசாரிக்க அனுப்பினார். இவரே 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஏறி இறங்கினார். இரவு 1 மணிக்கு ஸ்டேஷனில் நரசிம்மன் கேட்டார், என்ன தயாளன், எதுவரைக்கும் வந்திருக்கீங்க? ஆட்டோ டிரைவர் 1 மணிக்கு கொண்டு போய் அங்க விட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் கொலை நடந்திருக்கு. டாக்டர் அதிகம் தகவல் சொல்ல முடியல. பிணத்தோட கண்டிஷன் அவருக்கு உதவல. பலமான பொருளால நெத்தியில தாக்கி இருக்கலாம்னு சொல்றார். பிணத்தோட உடம்புல ஒரு பிட்டு நகை கூட இல்ல. ஷியாம் அவ போட்டிருந்ததா ஒரு லிஸ்டே கொடுத்திருந்தார். பின்ன என்ன, கோடிட்ட இடத்த பூர்த்தி செய்யற மாதிரி சுலபமா கதையை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதானே. மனோஜ்குமார் இவளை ஏமாத்திட்டான். இவளை நேசிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு திருமூர்த்திபுரம் அழைச்சி போய் கொன்று நகைகளை கழட்டிக்கிட்டு சாக்கடை குழியில தள்ளிட்டு போயிட்டான். தட்ஸ் ஆல். மனோஜ்குமாரை தேடணும். அதுக்கான ஏற்பாடுகளில் இறங்குங்க. அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா அப்புறம் என்ன இழுக்கிறீங்க? என்னவோ எனக்கு ஒரு குழப்பம். புதுசா கேஸை டீல் பண்றப்ப அப்படித்தான் இருக்கும். காலையில ஷியாம் வீட்டில் புறப்பட்டு தகனம் முடிகிற வரைக்கும் இந்த மனோஜ்குமார் விவகாரத்தை பத்தி சொல்ல வேணாம். நகைக்காக யாரோ கடத்திக்கிட்டு வந்து கொண்டுட்டாங்கன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் உண்மையை சொல்லி விசாரிக்கலாம். சரி சார் என்றார் தயாளன் சிந்தனையாக. ஊர்வலமாக சென்று மாயாவை எரித்தார்கள். ஷியாமுக்கு விதவிதமாக ஆறுதல் சொன்னார்கள். மாலையில் ஷியாமும் கதிரேசனும் இன்னும் ஒரு சில முக்கிய உறவினர்களும் மட்டுமே வீட்டில் இருந்தபோது பைக்கில் வந்தார்கள் நரசிம்மனும் தயாளனும். அந்த படுபாவியை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார் என்றான் ஆவேசமாக கதிரேசன். கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர் ஷியாம், உங்களோட கொஞ்சம் தனியா பேசணுமே. மூவரும் படுக்கை அறைக்குள் வந்து கதவு சாத்தி கொண்டு அமர்ந்தார்கள். மாயா எப்படிப்பட்ட பொண்ணு ஷியாம் என்று ஆரம்பித்தார் தயாளன். ரொம்ப பாசம் சார் என் மேல. எனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவா. ரொம்ப கலகலப்பானவ. யார் கூடவாவது எதை பற்றியாவது அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. உங்களுக்கு மனோஜ்குமார்னு யாரையாச்சும் தெரியுமா? மனோஜ்குமாரா? அப்படி யாரையும் தெரியாது. அதிர்ச்சி அடையாமல் கேளுங்க. உங்கள் மனைவியோட கேரக்டர், அதாவது நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி எப்போவாவது நேரிடையாகவே கேட்டுறேனே, உங்களை தவிர வேற யார் கூடவாவது ரகசியமான முறையில் உங்கள் மனைவி பழகிட்டு இருக்கிறதா நீங்கள் எப்போவாவது சந்தேகப்பட்டதுண்டா சார் என்று அதிர்ச்சி காட்டினான் ஷியாம். எவ்வளவு கேவலமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று மிகவும் நொந்து போனான் உள்ளுக்குள். சொல்லுங்க. இல்லை சார், அப்படிப்பட்டவ இல்லை. நரசிம்மன் சிரித்து கொண்டு, மிஸ்டர் ஷியாம், எங்கள் விசாரணைகளின்படி நடந்திருக்கிறது என்னன்னா, உங்கள் மனைவி மனோஜ்குமார்னு ஒருத்தரோட அதே சனிக்கிழமை ராத்திரி ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் புத்தாண்டு கொண்டாடிட்டு ஆட்டோவில் திருமூர்த்திபுரம் போய் அங்கே கொலை செய்யப்பட்டு நகைகளையும் உயிரையும் இழந்திருக்காங்க. நோ, இருக்க முடியாது. நான் தான் அவளை பஸ் ஏற்றி விட்டேன். ஸோ வாட்? நீங்கள் எந்த பக்கம் போனதும் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கியிருக்க முடியாதா? அதனால் மனோஜ்குமாரை நாங்கள் தேடுறோம். உங்கள் மனைவியோட அலமாரிகளில் கொஞ்சம் தேடணும். அந்த மனோஜ்குமார் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம் என்றார் நரசிம்மன். செத்தவ மேலே அபாண்டமாக இப்படி ஒரு பழியா? மை காட், என்னென்னவோ சொல்கிறீங்களே சார். இதான் அவ பீரோ, முழுக்க அவ பொருள்கள் இதில் இருக்கு, பார்த்துக்கங்க. நரசிம்மன் பீரோவை திறக்க தயாளனும் கூட நின்று ஆராய்ந்தார். 1/2 மணி நேரம் கழித்து அந்த புடவையை எடுத்தபோது உள்ளிருந்து சறுக்கி விழுந்தது மடக்கப்பட்ட ஒரு கடிதம். எடுத்து விரித்தார் நரசிம்மன். டியர் மாயா, 31ஆம் தேதி இரவு ஸ்ரீரங்கத்திற்கு நீ மட்டும் செல்ல போவதாக நீ என்னிடம் சொன்னாயல்லவா? உடனே ஒரு சுவாரஸ்யமான திட்டம் உருவானது எனக்கு. ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் அன்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு 2 டிக்கெட்டுகள் வாங்கிவிடுகிறேன். நீ உன் கணவன் வழி அனுப்பிவிட்டு போனதும் பஸ்ஸை விட்டு இறங்கிவிடு. ஹோட்டல் வாசலில் ஒரு பெட்டிக்கடை இருக்கிறது. அதன் அருகில் எனக்காக காத்திரு. வந்து விடுகிறேன். அவசியம் வர வேண்டும் டார்லிங். ஓகே, நான் வாங்கி தந்த அந்த கருப்பு சேலையில் வரவும். உன் மனோஜ்குமார். தயாளன். பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகங்களும் விலகிடுச்சு. தயாளன் படித்து பார்த்தார்.
ஷியாமிடமும் காட்டினார். அவன் வெகுவாக அதிர்ந்தவன் போல காட்டிக்கொண்டான். நோ, என் மாயாவா இப்படி? என்ன சார் இது? என்னால் நம்பவே முடியல. இந்த கையெழுத்த அடையாளம் தெரியுதா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. மேலும் விசாரித்து கொண்டு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 12. தயாளன் ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் டிக்கெட் வாங்கும்போது மனோஜ்குமார் கொடுத்திருந்த விலாசம் போலியானது. அப்படி ஒரு தெருவே திருச்சியில் கிடையாது என்பதை விசாரித்து அறிந்திருந்தார். அது எதிர்பார்த்ததுதான். மனோஜ்குமாரின் உண்மையான விலாசம் பற்றி, அவன் தொழில் பற்றி ஏதாவது குறிப்புகள் தேவை. ஆட்டோக்காரனும் ஹோட்டல் பணியாளர்களும் மனோஜ்குமாரை வர்ணிக்கிறார்கள். ஆனால் அவனை பற்றி ஒரு உதவிகரமான தகவல் யாராலும் தர முடியவில்லை. அறிந்த அடையாளங்களை திருச்சியின் அனைத்து ஸ்டேஷன்களிலும் தெரிவித்தாயிற்று. பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை காட்டி விசாரித்தாயிற்று. கொஞ்சம் சலித்து போன தயாளன் எடுத்த நடவடிக்கை, அன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக விசாரித்து விடுவது என்று தீர்மானித்தார். 2 மணி நேர விருந்தின் போது அவர்களில் யாராவது அவனிடம் ஏதாவது பேசியிருக்கலாம். என்ன பேசினார்கள் என்பதில் அவனை பற்றிய தகவல் ஏதாவது ஒளிந்திருக்கலாம். ஹோட்டலில் டேபிள் வாரியாக கொடுத்திருந்த விலாச லிஸ்டில் மனோஜ்குமாரின் 9ஆம் நம்பர் மேஜைக்கு அருகில் இருந்த 7, 8, 10, 11 மேஜைகளில் அமர்ந்து விருந்து சாப்பிட்டவர்களை முதலில் விசாரித்துவிட்டு பிறகு மற்றவர்களையும் விசாரிக்க தீர்மானித்தார். வசந்த நகாரி என்னும் சேட்டு 7ஆம் நம்பர் மேஜையில் விருந்து சாப்பிட்டவர். அவரை டிவிஎஸ் டோல்கேட் அருகில் இருந்த பங்களாவில் சந்தித்து விரிவாக உரையாடியதில், உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் கொஞ்சமாக பிராந்தி சாப்பிட்டுட்டு போனோம். எங்களுக்குள்ள சிரித்து பேசிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிற நபர்களை நாங்கள் கவனிச்சதா நினைவில்லை. அடுத்து உறையூரில் இருந்த பூபதி ராஜாவை சந்தித்தார். எஸ், நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் தான் இருந்தார். நான் பேசினேன். ஆனால் மனுஷங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் வலுக்கட்டாயமாக பிடுங்க வேண்டியதாக இருந்துச்சு. சுழல்கிற டேப் ரிகார்டரை பார்த்த தயாளனுக்கு இப்போதுதான் கொஞ்சம் பிடிப்பு ஏற்பட்டு நிமிர்ந்து அமர்ந்தார். ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா நிதானமாக யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க, அவன் என்ன பதில் சொன்னான், கொஞ்சம் கூட மாற்றாமல் சொல்ல முடியுமான்னு பாருங்க ப்ளீஸ். அப்படியா, ஒரு நிமிஷம். பூபதி ராஜா தன் தாடையை தடவிக்கொண்டு ஒரு நிமிஷம் யோசித்தார். சொன்னார், மேட்ச் பாக்ஸ் கேட்டேன், கொடுத்தார். அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அவரை எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் பார்த்த நினைவு, அதனால் நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க தானேன்னு கேட்டேன். இல்லைன்னாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. பிஸ்னஸ்ன்னாரு. 2 தடவை என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டதுக்கப்புறம்தான் எரிச்சலோட கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ன்னாரு. அவர் சொன்ன தொனியில் என்னோட பேசுகிறத விரும்பலைன்னு தெரிஞ்சுது. சரின்னு நான் அதுக்கப்புறம் பேசலை. வெரி குட். அவரோட வந்திருந்த மாயாவோட ஏதாவது பேசுனீங்களா? என் மனைவி தான் பேசினா. அவரின் குண்டான மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தயாளனின் கேள்விக்கு தன் கணவனை பார்த்தாள். சும்மா சொல்லு, அந்த பொண்ணு கூட நீ என்னெல்லாம் பேசினியோ சொல்லு, சாருக்கு உதவும். ராஸ்கல் அவளை கொன்று போட்டுட்டு தலைமறைவாயிட்டானா. அட பாவி, புருஷன் தானே அவன்? இல்லையா, வேற தொடர்பு. நினச்சேன். அன்னைக்கு அவள் முழுங்கி பதில் சொன்னப்பவே நினச்சேன். நீங்கள் என்ன பேசுனீங்க மேடம்? அவள் போட்டிருந்த முத்து பதிச்ச வளையலோட டிசைன் நல்லா இருந்துச்சு. எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா போட்டது. எங்கே வாங்கினார்னு தெரியாதுங்கண்ணா. கோயம்புத்தூர்லையா இருக்கீங்கன்னு. ஆமாண்ணா. அம்மா வீடு திருச்சியான்னே. இல்லை ஸ்ரீரங்கம்னா. அப்புறம் அவளோட ஹைஹீல் செருப்பு நல்லா இருந்துச்சு. ஸ்டிக்கு வைக்காமலேயே 3 இன்ச்சு உயரம் இருந்துச்சு. அவ்வளவு உசந்த குதிகால் வச்சு எந்த கம்பெனியும் போடுறதில்ல. நான் அலைஞ்சு பார்த்தவ, அதனால் ஆச்சரியப்பட்டு செருப்பு எங்கே வாங்கினீங்கன்னு. வாங்கலை, ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். அவ்வளவுதான் நான் பேசினது. தயாளன் மேலும் அவர்களிடம் தன் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டு காப்பி அருந்தி நன்றி நவின்று அடுத்த நபரை சந்திக்க புறப்பட்டார். மாலையில் சற்று களைப்புடன் ஸ்டேஷன் திரும்பிய தயாளன் இன்ஸ்பெக்டர் நரசிம்மனிடம் தனது நடவடிக்கைகளை விவரிக்க, சபாஷ், சரியான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் சரியான ரூட்டில் போகலையோ, எங்கேயோ தப்பு செய்கிறமோன்னு தான் உள்ள உணர்றேன் சார். ஏன் அப்படி? தொட்ட இடமெல்லாம் பொஸ்கு பொஸ்குன்னு தகவல்களாக உதிருது சார். சடார் சடார்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர சொல்லி தூண்டுற மாதிரியே தகவல்கள் கிடைக்குது பாருங்க. இந்த ஒழுங்கில் தான் எனக்கு குழப்பம் ஏற்படுது. தயாளன், உங்கள் பேச்சே எனக்கு புரியலை. முதல்ல இருந்து இந்த கேஸில் குழப்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன குழப்பம் உங்களுக்கு? சொன்னால் கிண்டல் செய்யாமல் தீவிரமாக எடுத்துக்குவீங்களா? எனக்கு அடிப்படையாக ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தினது 2 பாயிண்ட்ஸ். என்ன சொல்லுங்க? மாயாவோட பணத்தை கைப்பற்றினோமே, அவள் போட்டிருந்த உடைகள் பாலிதீன் பைகளில் போட்டு நம்மக்கிட்ட தானே இருக்குது. எடுத்து பாருங்க. நம்பர் 1, ஒரு புது புடவை. அது உண்மை. அதனால் என்ன? புது புடவையை யாரும் ஓரம் தையல் அடிக்காமல் கட்ட மாட்டாங்க சார். இது பேஸ்லெஸ் பாயிண்ட்டு. காதலன் நான் வாங்கி கொடுத்த கருப்பு சேலையை கட்டிக்கிட்டு வான்னு ஆசையாக லெட்டர் எழுதியிருக்கிறப்போ ஓரம் அடிக்க நேரம் இல்லாமல் பரவாயில்லன்னு கட்டிக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லை.
2வது பாயிண்ட், மாயா கட்டியிருந்த உள்பாவாடை நீல நிறம். சரி, கருப்பு சேலைக்கு கருப்பு உள்பாவாடை தான் கட்டுவாங்க. லேடிஸ் விஷயத்தில் பயங்கர எக்ஸ்பர்ட் போல இருக்கே. இப்படி கிண்டல் செய்வீங்கன்னு தான் சொல்லலை. கருப்பு சேலைக்கு கருப்பு பாவாடை தான் கட்டணும்னு ஏதாச்சும் சட்டத்தில் இருக்கா? கிடையாது சார், நாகரிகம் அதுதான். புடவையோ ரொம்ப மெல்லிசு, உள்ள நீல பாவாடை கட்டுனா பின்புறத்தில் பளிச்சுன்னு உள்நிறம் தெரியும். அது மேட்சே ஆகாமல் அசிங்கமாக இருக்கும். மாயா கிட்ட கருப்பு உள்பாவாடை இல்லாமல் இருந்திருக்கலாம். அதையும் கவனிச்சிட்டேன். நேற்று ஷியாம் வீட்டில் மாயாவோட அலமாரியை திறந்து சோதனை போட்டப்போ பார்த்துட்டேன். 2 கருப்பு பாவாடை இருக்குது அவகிட்ட. யோ, ரொம்ப கில்லாடியான ஆளாக தான் இருப்பீங்க போல இருக்கு. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பாயிண்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க? அது என்னால் நிச்சயமாக யூகிக்க முடியலை. ஆனால் இது ஒரு பெரிய நெருடல். இந்த நெருடலில் லேட்டஸ்ட்டாக சேர்ந்த இன்னும் 2 நெருடல்களையும் சொல்கிறேன். மனோஜ்குமார் மாயாவுக்கு எழுதின லெட்டரை லேபுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் எடுத்தேன். இதை இன்னொரு தடவை படித்து பாருங்க. நரசிம்மன் இன்னொரு தடவை படித்து விட்டு, என்ன இதில் என்றார். ஷியாம் மாயாவை பஸ்ஸில் தான் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றி அனுப்புவான்னு நிச்சயமாக எப்படி எழுதுனா? கார் வச்சிருக்கிற ஷியாம் அதில் கூட கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் விட்டுட்டு வரலாமே. ஃபோனில் கீழே மாயா அவங்கிட்ட பேசியிருக்கலாம். அப்போ பஸ்ஸில் தான் போவேன்னு சொல்லியிருக்கலாம். ரைட்டு. அப்படின்னா மனோஜ்குமார் தனக்கு உடனே தோன்றின சுவாரஸ்யமான திட்டத்தை ஃபோன் மூலமாக தெரிவிக்காமல் ஏன் கடிதத்தில் தெரிவித்தான்? அந்த கடிதம் தபாலில் வந்ததா? யாராச்சும் கொண்டாந்து கொடுத்தாங்களா? ரகசியமான முறையில் அர்ஜென்ட்டாக தன் கள்ள காதலிக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கிறதுக்கு பாதுகாப்பான வழி லெட்டரா ஃபோனா? சரி, அந்த லெட்டரை படிச்சுட்டு கிளிக்காமல் ஏன் மாயா பத்திரப்படுத்தினா? மனோஜ்குமார் இதுக்கு முன்னாடி வேற லெட்டர் எதுவுமே போட்டதில்லையா? அதையெல்லாம் பத்திரப்படுத்தலையே. இதை மட்டும் ஏன்? பாவி, இதுக்குள்ளே இவ்வளவு கேள்விகள் இருக்காயா? இன்னும் கூட இருக்கு சார். லெட்டரில் புது வருஷ கொண்டாட்டம் சில்வர் ஸ்பூன் ஹோட்டல்னு எழுதியிருக்கான். எத்தனை மணிக்குன்னு விவரம் இருக்கா? இவ எவ்வளவு நேரம் பொட்டி கடைக்கிட்ட காத்திருப்பா? எல்லாத்துக்கும் மேலே மாயாவோட நோக்கம் மனோஜ்குமாரோட ஓடி போகிறது இல்லை. அப்படின்னா பெட்டில் கல்யாணத்துக்கு கட்டிக்க சேலைகளும் கல்யாண பரிசும் இருக்காது. புது வருஷம் கொண்டாடிட்டு எப்போ ஸ்ரீரங்கம் போகிறதா திட்டம்? தாமதத்துக்கு சொல்ல பொருத்தமான பதில் என்ன? இருங்க, அடுக்கிக்கிட்டே போறீங்க. இவ்வளவு கேள்விகளை எழுப்பி பார்க்குறப்போ என்னதான் முடிவுக்கு வரீங்க? இவ்வளவும் கேள்விகள், ஆனால் ஆணித்தரமான கேள்விகள் இல்லை சார். எல்லாத்துக்கும் ஒரு நொண்டி சமாதானம் சொல்ல முடியும். அடிப்படையையே அசைக்கக்கூடிய ஒரு கேள்வி எழுந்தாதான் குழப்பம் விலகும். நரசிம்மன் நெருங்கி வந்து, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனால் எனக்கு என்னவோ இவ்வளவு போட்டு குழப்பிக்காம நேராக நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த மனோஜ்குமாரை தேடுறதுல இன்னும் தீவிரம் காட்டணும்னு தான் தோணுது என்று விட்டு விலகினார். அத்தியாயம் 13. தயாளன் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இதுவரை திரட்டப்பட்ட எல்லா ரிப்போர்ட்டுகள், ஸ்டேட்மெண்ட்கள் எடுத்து வைத்துக்கொண்டு ஆரம்பம் முதல் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக படிக்க ஆரம்பித்தார். 1 மணி நேரத்தில் கழுத்து வலித்தது. அயற்சியாய் இருந்தது. டீ சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து படித்தார். ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் வேலை பார்த்த நபர்களின் வாக்குமூலங்கள் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. நிதானமாக படித்தார். ஹோட்டல் நிர்வாகம் தந்த விலாசங்களின் காப்பி, கேட்டரிங் செக்ஷன் தந்த சர்வ் செய்யப்பட்ட விவரங்கள் என்று எதையும் விட்டு வைக்கவில்லை. ஒரு குறிப்பை பார்த்தவரின் உருவம் உயர்ந்தது. திடீரென்று ஷியாமின் மாமனாரிடம் பேசிய போது, நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க சார். எங்களுக்கா இப்படி ஒரு பயங்கரம் நடக்கணும்? வைசியர்கள் சார். நாங்கள் உயிர்களை கொல்றது பாவம்னு நினைக்கிறவங்க. அசைவம் சாப்பிட மாட்டோம், முட்டை கூட தொட மாட்டோம். எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேணாம் என்று அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனால் இங்கே குறிப்பில் தயாளனின் கை அனிச்சையாக டெலிஃபோன் ரிசீவருக்கு சென்றது. மிஸ்டர் ஷியாம், உங்களை மறுபடி தொந்தரவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால என்ன சார், உங்க கடமையை செய்றீங்க. நீங்க இவ்வளவு ஆர்வமா செயல்படுறதுல எனக்கு சந்தோஷம்தான். சொல்லுங்க, எதுக்கு சார் போன் செஞ்சீங்க? ஒரு விவரம் வேணும். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு வாசல் குப்பை தொட்டியில மீன் எலும்பு நிறைய பார்த்தேன். நீங்க அசைவம் சாப்பிடுவீங்க தானே? ஐயோ, சுத்த சைவம் சார். நாங்க வேற யார் வீட்டில இருந்தாவது கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க. அப்படியா? உங்க மனைவி? அவளும் தான் சார். கேக் இருக்கு பாருங்க, அதில் முட்டை கலந்துருக்குன்னா அதை கூட சாப்பிட மாட்டா. ஒரு தடவை முட்டை இல்லாத கேக்குன்னு சொல்லி சாப்பிட வச்சேன். அப்புறம் விளையாட்டுக்கு அதில் முட்டை இருக்குன்னு சொன்னதுக்கு உடனே உம்மட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துட்டா. எதுக்கு சார் கேட்டீங்க? 1 மோர் கிளாரிஃபிகேஷன். ரிசீவரை வைத்த தயாளனுக்கு உள்ளே 1 மணி டங் என்று ஒலித்தது. இதோ இவ்வளவு நேரமாக உறுத்தி கொண்டிருந்த அந்த முடிச்சு கலன்று விட்டது. 9ஆம் நம்பர் மேஜைக்கு 2 பிளேட் சிக்கன் ஃப்ரை, 2 பிளேட் நண்டு வகை, 4 ஆம்லெட்ஸ், பிரியாணி, மட்டன் குருமா என்று ஜகஜோதியாக அசைவம் சப்ளையாகி இருக்கிறது. ஆக ஹோட்டலுக்கு வந்தவள் மாயா இல்லை. வேறு யார்? மாயாவாக தத்ரூபமாக நடித்திருக்கிறாள். அப்படி ஒரு அழிப்பை உருவாக்கப்பட காரணம் என்ன? மனோஜ்குமார் யார்? ஒரு ஆட்டோ டிரைவர் காதில் விழும்படி பேசியிருக்கிறார்கள்.
செயற்கை, ஓரம் அடிக்காத சேலை, நிறம் பொருந்தாத உள்பாவாடை. முந்திரி கொட்டையாட்டம் தயாராக மனோஜ்குமாரின் கடிதம். ஷியாம் இதில் சர்வ நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்கிறான். மனோஜ்குமார் அல்லது மனோஜ் என்ற புனைப்பெயரில் ஒருவன், மாயாவாக நடித்த ஒருத்தி. ஆக 3 பேர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மிக அற்புதமாக வலை பின்னி இருக்கிறார்கள். தப்பு பின்னிவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கிய பாயிண்ட் உடைந்து விட்டது. மாயா ஹோட்டலுக்கு போகவே இல்லை. மாயாவுக்கு மரணம் எப்படி நிகழ்ந்தது அல்லது எப்படி நிகழ்த்தப்பட்டது? இப்போது மறுபடி ஒரு இறந்த முனைக்கு தள்ளப்படுகிறேன். என் கையில் இருக்கும் தகவல்களை வைத்து இந்த சிக்கலை எங்கே இருந்து ஆரம்பித்து பிரிக்கப் போகிறேன்? தயாளன் வந்த டீயை உறிஞ்சிவிட்டு சுறுசுறுப்பாக யோசித்தார். செருப்பு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிட்டேன்னா. பூபதி ராஜாவின் மனைவி சொன்னது பளீர் என்று நினைவுக்கு வந்தது. இது மாயாவாக நடித்தவள் கசியவிட்ட உண்மை தகவலாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு கேஷுவல் கேள்வி, ஒரு கேஷுவல் பதில். முத்து வளையலுக்கு பொருத்தமான உண்மையை சொல்லிவிட்டாள். ஆனால் இது பார்க்கலாம் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதாவென்று. பெட்டியும் கைப்பையும் மற்றவர்களை நம்ப வைக்க போலி மாயாவுடன் ஹோட்டலுக்கு போய் ஆட்டோவுக்கு போய் சாக்கடைக்கு வந்திருக்கிறது. அதே போல அந்த ஹீல்ஸ் செருப்புகள் உண்மையில் மாயாவுக்கு சொந்தமானவையாக இருந்துவிட்டால் என் முயற்சி கவிழ்ந்துவிடும். நடித்தவளுடையதாய் இருந்து சாக்கடையில் வீசப்பட்டிருந்தால் எனக்கு அற்புதமான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தயாளன் மணி பார்த்தார். இரவு 7:30. எழுந்தார். இரும்பு பீரோ திறந்து உள்ளே ஒரு கவருக்குள் போட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த ஹீல்ஸ் செருப்புகளை எடுத்துக்கொண்டார். ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்துக்கொண்டு பைக்கில் புறப்பட்டார். பேட்டா ஷோரூம். உள்ளே வந்தார். சாரி சார், நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்கிறதில்ல. சிங்காரத்தோப்பில் 2 கடைகள் இருக்கு. மாணிக்கம் ஷூ மார்ட்னு ஒன்று, டீலக்ஸ்னு ஒன்று. அவங்க தான் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. புறப்பட்டார். டீலக்ஸ் சாத்தி இருந்தது. மாணிக்கம் ஷூ மார்ட்டில் தோல் வாசனையில் அமர்ந்து விவரம் சொன்னார். எடுத்து காட்டினார். இது பிரியதர்ஷினி டைப்பு, 3 இன்ச்சு. நாங்கள் செஞ்சு கொடுத்தது தான். இந்த டாப் வர லெதர் இம்போர்ட்டட் சார். வேற எந்த கடையிலையும் இம்போர்ட்டட் லெதர் போடுறதில்ல. சந்தோஷம். இது யாருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் காஸ்ட்லி. காரணம் இம்போர்ட்டட் லெதர் போட்டிருக்கீங்க, அதான் சொல்லிட்டீங்களே. 110 ரூபா சார்ஜ் இதுக்கு. அதனால ரொம்ப பேர் இது ஆர்டர் தரமாட்டாங்க. செருப்பு தேய்மானமே இல்லையே. 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கணும். டெலிவரி செஞ்சு 3 மாதத்தில் 3 இல்லை 4 பிரியதர்ஷினி தான் செஞ்சுருப்போம். ஆர்டர் புத்தகத்தில் விலாசம் இருக்கும். அந்த 3-4 பேரில் கரெக்டாக யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த 3-4 பேர் விலாசமும் எடுங்க. நான் அதில் யாருதுன்னு பார்த்துக்கிறேன். கரெக்ட். யார் காலில் செருப்பு இல்லையோ அவங்களோடது தான் இது. இழிச்சது போதும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் புத்தகத்தை புரட்டுங்க. 4 விலாசங்கள் தரப்பட்டன. அதில் மாயா என்று பெயர் இல்லை. டாக்டர் யசோதா பாலகிருஷ்ணன், ஜெயந்தி எஸ், செல்வி வசந்தி முத்து நாராயணன், மிஸ் சோபா. 4 பேர் விலாசங்களும் உடனே சென்று பார்த்து விடுவது என்று தீர்மானித்தார் தயாளன். அத்தியாயம் 14. ஷியாம் சோபாவில் படுத்திருந்தான். கண்கள் வெறித்திருந்தன. மனோஜ்குமார் லெட்டர் விவகாரம் தெரிய வந்ததும் மாமனாரும் மச்சானும் ஆடிப்போய்விட்டார்கள். ச்ச, என் பொண்ணா இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டா? என்னால் நம்பவே முடியல என்று அதிர்ச்சி அடைந்து கோபால்சாமிக்கு நெஞ்சுவலியே வந்துவிட்டது. முடிவா போலீஸ் விசாரிச்சு சொல்ற வரைக்கும் போட்டு குழப்பிக்க வேணாம். அக்கா அப்படிப்பட்டவ இல்ல என்றான் கதிரேசன். எல்லோரும் ஊருக்கு போய்விட ஷியாமின் மனசாட்சி மட்டும் விஸ்வரூபம் எடுத்து ஒவ்வொரு வினாடியும் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. நியாயமா ஷியாம் இது? உன்னோடு இல்லறம் நடத்தின அன்பு மனைவி யதேச்சையாக இறந்து விட்டதில் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக எவனோ ஒரு உதவாத கூட்டாளி போட்டு கொடுத்த கலிசட யோசனைப்படி உன் மனைவியின் பெயருக்கு எவ்வளவு கேவலமான களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய். இறந்துவிட்டாள் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் சாக்கடையை வாரி இறைக்கலாமா? பெற்றவன் மனசு எப்படி பதறுகிறது? அந்த குடும்பத்தை பற்றி இனி என்ன பேசுவார்கள்? அவரோட 2வது பொண்ணு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் எவன் கூடவோ தொடர்பு வச்சிருந்து ஏமாந்து செத்து போனாலே. அந்த குடும்பத்தை தானே சொல்றீங்க? அந்த குடும்பத்தை பேசுவது இருக்கட்டும். என்னை சாலையில் பார்ப்பவர்கள் குசுகுசுப்பாக என்ன பேசப் போகிறார்கள்? அதோ போறானே, அவனை பார்த்துக்க. அவன் பொண்டாட்டி தான் எவன் கூடவோ. சி, எப்படி இந்த கேவலமான பின் விளைவு காட்சிகளை எல்லாம் சிந்திக்காமல் விட்டேன். என்னை போலீஸ் பிடித்து விடக்கூடாது, தண்டனை கிடைத்து விடக்கூடாது. என் உயிர் முக்கியம். அதற்காக எவ்வளவு நீசத்தனமாக மாயாவின் பேரில் அபாண்டம் சுமத்தி இருக்கிறேன். இனி மாற்ற முடிகிற விஷயமா? ஷியாமிற்கு தன்மையிலேயே பிரதானமாக கோபம் வந்தது. போன் அடித்தது. இந்த நேரத்தில் யார்? மணி பார்த்தான். 10:10. எழுந்து எடுத்தான். ஹலோ, ஷியாம் பேசுகிறேன். ஷியாம், நான் சோபா பேசுகிறேன். நினைவிருக்கா? நீயா? என்ன இந்த நேரத்தில்? நான் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கேன். உடனே எனக்கு 5000 ரூபாய் வேணும். ப்ளீஸ் தரீங்களா? 5000மா? நான் எதுக்கு தரணும்? எதுக்கா? நான் போலீஸுக்கு உண்மைகளை சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஷியாம் சார், ஹோட்டல் தீபக்கில் 408ஆம் நம்பர் ரூமில் இருந்து பேசுகிறேன். 1 மணி நேரம் நீங்கள் கொண்டு வந்து தரப்போகிற பணத்துக்காக காத்திருப்பேன். நீங்கள் வரலைன்னா உடனே போலீஸுக்கு ஃபோன் செய்வேன். அவசியம் வந்துடுங்க.
அவள் போனை வைத்து விட்டாள். இவனுக்கு வியர்த்து போனது. இந்த மாதிரி ஆட்களின் சகவாசத்தின் பலன் இதுதானோ? இனி இவள் இப்படி அடிக்கடி பணம் கேட்டு தொலைப்பாளோ? கப்பம் போல ஒவ்வொரு தடவையும் கொடுக்க வேண்டுமோ? இந்த முறை மட்டும் கொடுத்துவிட்டு ஜிந்தாவிடம் சொல்ல வேண்டும். ஏன் இப்போதே ஜிந்தாவிடம் சொன்னால்? ஷியாம் போனில் முயன்றான். ஜிந்தா கிடைக்கவில்லை. பீரோவிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிக் கொண்டு காரில் புறப்பட்டான். ஹோட்டல் தீபக் வந்தான். 4வது மாடியில் இருந்த அவள் குறிப்பிட்ட அறையின் கதவை தட்டினான். கதவை திறந்தாள் ஷோபா. அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினாள். பணம் கொண்டாந்தீங்களா? பிளாக்மெயில் பண்றியா? ஜிந்தாவுக்கு தெரியுமா? அவள் சிரித்தாள். அவர்தானே என்ன ஃபோன் பண்ணி வாங்க சொன்னதே. அட பாவி, மரியாதையா சொல்றேன், இப்ப தந்துடுறேன். இனிமே என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. வாங்கி கொண்டு இது கரையிற வரைக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் சார். சின்ன காரியமா செஞ்சிருக்கீங்க, கொலை பெரிய விஷயம் சார் என்றாள். நான்சென்ஸ், அது கொலை இல்லை, எதேச்சியா நடந்த விபத்து. நான் ஒரு மடையன், வந்தது வரட்டும்னு போலீஸ்கிட்ட போயிருக்கணும். உதவிக்கு ஜிந்தாவை கூப்பிட்டு யோசனை கேட்டேன் பாரு, எனக்கு வேணும். என்ன சிறை தண்டனையா என்று ஆண் குரல் கேட்டு திரும்பினான். பாத்ரூமுக்குள் இருந்து பெரிய சூட்கேஸ் டைப் ரெக்கார்டருடன் இன்ஸ்பெக்டர் நரசிம்மனும் சப் இன்ஸ்பெக்டர் தயாளனும் வந்தார்கள். திகைத்தான். நிதானமா சொல்றீங்களா? இப்போ என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்றார் தயாளன். ஷியாம் எச்சிலை விழுங்கினான். அதிர்ச்சி மாறாமல் நின்றான். அத்தியாயம் 15. கிரேட் ஒர்க் என்று தயாளனின் கையை குலுக்கினார் நரசிம்மன். தேங்க்யூ சார், இந்தாங்க என்று ஒரு கவரை நீட்டினார். என்ன இது? நம்ம நிபந்தனைப்படி என்னோட 1 மாச சம்பளம் இதில் இருக்கு. அட போங்க சார், ஒரு பேச்சுக்கு பேசினோம், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் பாராட்டு மட்டுமே போதும் சார். நாங்கள் சொல்லித்தர மாதிரி நடித்து ஒத்துழைச்சா உன்னை கைது செய்யாமல் விட்டுடுறோம்னு சொன்னதை நம்பி அந்த ஷோபா அற்புதமாக ஒத்துழைச்சா. அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஜிந்தா கடத்தல் கேஸில் பல தடவை மாட்டாமலேயே இருந்தவன். அவனை இந்த கேஸில் முதல் தடவையாக நீங்கள் தான் கைது செஞ்சிருக்கீங்க தயாளன் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னபோது ஃபோன் ஒலித்தது. எடுத்து பேசினார். என்னது, அப்படியா? மை காட், வரேன் வைத்தார். என்ன சார்? ரிமாண்ட்ல ஜெயிலில் வச்சிருந்த ஷியாம் அங்கே ஒரு பழைய தகரத்துல கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டானாம். டெட் பாடியை தான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தயாளன் தன் தொப்பியை ஆஸ்பத்திரி வந்து மார்ச்சுவரியில் ஷியாமின் உடலை பார்த்ததும் கலட்டினார். புவர் பாய், ஆரம்பத்திலேயே எங்களிடம் வந்திருக்கலாம் என்று முணுமுணுத்து கொண்டார். முற்றும்.